கடந்த 6 மாதத்துக்கு முன்பு விஜயை பற்றி பேசினார். விஜய் பித்தலாட்டம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். இப்போ விஜய்க்கு ஃபேவராக பண்ணுறாரு. இப்போ என்னன்னா, இப்போ அவர் பொட்டி வாங்குறதுக்கு தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு சார். பொட்டி வாங்குறதுன்னு நம்ம சொல்ல வேணாம். அங்கே இருக்குதுல, அதனால அங்கே ஒட்டிக்கணுமே பார்க்குறேன். ஏன்னா அன்னைக்கு நிலைமைக்கு அவர் நினச்சா திருப்பி ஸ்டாலின் தான் வருவார் முதல்வர் அப்படின்னு நினச்சாரு. எல்லாருமே நினச்சது என்ன, ஸ்டாலின் தான் வருவாருன்னு நினச்சாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு தாவேக்கா, விஜயோடைய தாவேக்கா அதிக பெரும்பான்மைன்னு சொல்லுவேன், அதிகமாக சீட்களை வென்றதுனால அவங்க இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்க. புரியுதா? இப்போ அவருக்கு என்னன்னா, ஐயோ 2 சீட்டு வச்சிருக்கிற அவர் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு மினிஸ்டர் கொடுத்துட்டாங்க, இவங்களுக்கு அவங்க பேர் காங்கிரஸ்க்கு 4 பேர் இருந்தாங்க, 5 பேர், அதில் ஒரு மினிஸ்டர் கொடுத்துட்டாங்க, நமக்கும் 2 சீட்டு இருந்தால் நமக்கும் ஒரு மினிஸ்டர் கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு ஒரு அல்ப ஆசை, அதாவது பதவி ஆசை. அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா, எந்த ஒரு கட்சியாக இருக்கட்டும் சார், நீங்கள் அலைன்ஸ் ரெண்டு எனக்கு பதவி கொடு, அதாவது 2 சீட்டு வச்சுன்னு 1 சீட்டு வச்சுன்னு எனக்கு மினிஸ்டர் கூட மிரட்டுறது கூட கீழ்த்தனமான கேவலமான வேலையே கிடையாது. உனக்கு ஒரு சாமர்த்தியம் இருந்துச்சுன்னா தனியாக நின்று செய்ய. நான் அதை தான் இப்பயும் சொல்கிறேன். சீமான் மீது எனக்கு கருத்து வேறுபாடு 1000 இருக்கும் சார். ஆனால் அவர் ஒரு கட்சியை தன்மானத்தோடு நடத்துகிறாரு. உங்களுக்கு எங்கே போச்சு தன்மானம்? நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு நாள் திமுகவில் இருக்கீங்க, ஒரு நாள் திமுக விட்டு வெளியில் போய் நான் திமுகவே இணைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்கு போனீங்க, அப்புறம் பாஜகவில் போனீங்க. அதாவது எங்கெங்க நாய் வாய் வைக்கிற மாதிரி வச்ச கட்சி தான் கேவலமான கட்சி வைகோ நடத்தக்கூடிய மதிமுக.